அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் அர்ஸலஹுல்லாஹு லிதப்லீகி தீனிஹி லில் அனாம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹில் கிராம் வ ஜமீஇ உம்மத்திஹில் இஸாம் அம்மா பஅத். قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேரு வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹின்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜும்மா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தின் எழுச்சி மக்தப் மதரசாவில் அடங்கியிருக்கிறது என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் வகையில் எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். மக்தப் மதரசாக்கள் காலையிலையும் மாலையிலையும் பள்ளிவாசல்ல நடைபெறக்கூடிய குர்ஆன் மதரசா, மார்க்க அடிப்படை கல்வி போதிக்கப்படுகின்ற மதரசா, சிறுவர் சிறுமியர்களுக்காக. அதைத்தான் நம்ம மக்தப் மதரசா அப்படின்னு சொல்றோம். மக்தப் மதரசா என்றால் ஆரம்ப பாடசாலை. இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்கள் நம்முடைய இளவல்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கோடு ஏறக்குறைய 150 ஆண்டுகளாக மக்தப் மதரசாக்கள் மஸ்ஜிதுகளில் நடைபெறுகின்றன. 150 ஆண்டுகள் அப்படின்னா மக்தப் மதரசாவுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு. மக்தப் மதரசாக்கள் ஏன் உருவாக்கப்பட்டன, எதற்காக உருவாக்கப்பட்டன, எந்த பின்னணியிலே உருவாக்கப்பட்டன, ஒவ்வொரு முஸ்லிமும் அடிப்படையில் அறிய வேண்டிய மிக முக்கியமான தகவல் இது. 1850களில் ஆங்கிலேயருடைய ஆட்சி உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டங்களில் பொது கல்வி அறிமுகமானது. இன்றைக்கு நாம் படித்து கொண்டிருக்கின்ற பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் அவையெல்லாம் ஆங்கில ஆட்சி காலகட்டத்திலே உருவாக்கப்பட்டன. அதாவது கல்வி நிறுவனமயமாக்கப்படுகிறது, ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளார கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரப்படுகின்ற பொழுது அதுவரையிலே குருகுல கல்விகள் இருந்தன, ஒரு ஆசிரியர் கல்வி முறை இருந்தது. எல்லா மக்களும், ஒவ்வொரு சமய மக்களும் அவர்களுடைய சமய கல்வியை தனித்தனியாக ஒரு பிரத்யேகமான ஆசிரியரிடம் சென்று பயின்று கொண்டிருந்தார்கள். ஒரு தொழிலை கற்றுக்கொள்வார்கள். ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு கல்வி நிறுவனமயமாக்கப்படுகிறது, ஒரு புதிய வடிவம் வழங்கப்படுகிறது. தொழிற்கல்வி பொது கல்வியாக மாற்றப்படுகிறது. அதுவரை ஒரு தொழிலா கத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் அதற்கு பிறகு நூல்களிலே கொண்டு வரப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குள் அதை பயிற்றுவிக்கின்ற ஒரு நிலையும், அதற்கு தேவையான மொழி அறிவும் கொண்ட ஒரு புதிய கல்வி திட்டம் உருவாக்கப்படுகிறது. அதாவது இந்த ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்திய பொது கல்வியை கற்றால்தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. மனிதனுக்கு பொருளாதாரம் தேவை. ஆகவே எல்லா மக்களும், அனைத்து சமய மக்களும் பொது கல்வியை நோக்கி சென்றார்கள். பொது கல்வியை நோக்கி மக்கள் செல்வது என்பது காலத்தின் கட்டாயம், அதில் எந்த தடையும் கிடையாது. இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் பொருளாதார தேடலுக்கு மிக முக்கியத்துவத்தை வழங்குகிறது. பொருளீட்டுவது ஒரு பிரதான கடமையாக மார்க்கம் வலியுறுத்துகிறது.
காசு பணம் சேர்க்காம இருக்கலாமா, சம்பாதிக்கலாமா இருக்கலாமான்னா முடியாது. சம்பாதித்தாக வேண்டும், பொருளீட்ட வேண்டும். பொருளீட்டுவதற்கு பொதுக்கல்வி துணை புரிகிறது என்றால், அல்லது பொதுக்கல்விதான் அடிப்படை என்றால், அதை கற்றுக்கொள்வதும் அவசியமாகிறது. ஆகவே மார்க்கம் பொதுக்கல்வியை ஒருபோதும் தடை செய்யவில்லை. பொதுக்கல்வியை நாம் கற்க வேண்டும். ஒரு மொழி அறிவு தேவைப்படுகிறது, ஒரு தொழிற்கல்வி தேவைப்படுகிறது. பொருளீட்டுவதற்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் கட்டாயப்படுத்துகிறது மார்க்கம். ஆகவே பொதுக்கல்வி கற்பது தடையா என்றால் நிச்சயம் தடையில்லை. அதே சமயத்தில் நம்முடைய ஒவ்வொரு முஸ்லிம்களும் மார்க்கத்தை அறிந்திருக்க வேண்டும், தேவையான அளவு அறிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால், பொது கல்விக்கு எல்லோரும் சென்று விட்டால் அடிப்படையில் அவர்கள் கற்க வேண்டிய மார்க்க அறிவு என்று ஒரு பிரதானமான ஒன்று இருக்கிறது. அதை முஸ்லிம்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும், இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும், நம்முடைய இளவல்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கம் அங்கே வெற்றிடமாக இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் யோசித்தார்கள், நம்முடைய ஆலிம் பெருமக்கள் யோசித்தார்கள். இதற்கு மாற்று வழி என்ன? பொதுக்கல்விக்காக ஒரு பிரதானமான நேரத்தை, ஒரு பெரும்பகுதி நேரத்தை நம்முடைய இளவல்கள் ஒதுக்குகிறார்கள் என்றால், காலையிலும் மாலையிலும் 1 மணி நேரம் அவ்வளவு போதுமானது. மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு 1 மணி நேரம் ஒரு நாளில 1 மணி நேரம் ஒரு சிறுவன் ஒரு சிறுமியர் ஒதுக்குகிறார்கள் என்றால் அது போதுமானது. ஆகவே மஸ்ஜிதுகளிலே காலையிலும் மாலையிலும் இந்த மக்தம் மர்சாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து அல்லாஹுடைய அளப்பெரும் அருளால் இந்த மக்தம் மர்சாக்கள் தான் நம்முடைய இளைய தலைமுறைக்கு இஸ்லாத்தை வழங்கி கொண்டிருக்கின்றன. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்ற நாடுகளிலே இந்த நிலை இல்லை, இந்த டிஃபிகல்ட்டி கிடையாது. அவர்கள் இந்த பொது கல்வியோடு மார்க்க கல்வியும் சேர்த்து அவர்கள் பயிற்றுவிக்கின்றார்கள். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்ற வளைகுடா நாடுகளிலோ மலேசியா போன்ற நாடுகளிலோ காலை மாலை மக்தம் மர்சா இருக்குமானா இருக்காது. ஏனென்றால் அங்கே பொது கல்வியோடு மார்க்கங்களையும் சேர்த்து இணைத்து தரப்படுகிறது. சில சமயங்களிலே பள்ளி கல்வி நிறைவடைகிற பொழுது முழுமையாக அரபி தெரிந்த அளவிற்கு நம்முடைய மாணவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வசிக்கக்கூடிய நாடுகளிலே தான் இந்த ஒரு சிரமத்தை நாம் எதிர்கொள்கின்றோம். ஆகவே மக்தம் மர்சாக்கள் ஒரு மிக முக்கியமான வரலாற்று பின்னணியிலிருந்து உருவாக்கப்பட்டன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்தம் மர்சானுடைய பயன்களை நாம் தெரிய வேண்டும் என்றால் 1900களிலே 905 910 ரஷ்யாவிலே கம்யூனிச எழுச்சி ஏற்பட்ட பொழுது அங்கே சமய பயிற்றுவித்தல் தடை செய்யப்பட்ட பொழுது, மதங்கள் தடை செய்யப்பட்ட பொழுது, கிறிஸ்தவமும் மற்ற எல்லா மதங்களும் அங்கே காணாமல் போய்விட்ட நிலையில் ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு பிறகு கம்யூனிசம் வீழ்ந்தது. வீழ்ச்சி அடைகிற பொழுது அங்கே எல்லா மதங்களுமே காணாமல் போய்விட்டன, தொலைந்து விட்டன. ஒவ்வொருவரும் தங்களுடைய மதங்களை தொலைத்து விட்டார்கள். ஆனால் கம்யூனிசம் வீழ்ச்சி அடைந்த பொழுது அங்கே உடனடியாக மஸ்ஜிதுகள் உருவாக ஆரம்பித்தன, தொழுகை நடைபெற ஆரம்பித்தது. முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்கத்தை மிக எழுச்சியோடு வைத்துக் கொண்டிருந்தார்கள், தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள், அங்கே சமயம் கற்பது தடை செய்யப்பட்ட போதிலும் ஆங்காங்கே சிறிய அளவிலே மக்தப் மர்சாக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்று கொண்டிருந்தது. 10-20 சிறுவர்கள், 10-20 சிறுமியர்கள் இப்படி குழுவாக மக்தப் மர்சாக்கள் நடைபெற்ற காரணத்தால் ஏறக்குறைய தொடர்ந்து 3/4 நூற்றாண்டுகளில் தொடர்ந்து நடைபெற்ற காரணத்தால் கம்யூனிசம் வீழ்ச்சி அடைந்த பொழுது அங்கே இஸ்லாம் உடனடியாக துளிர்த்தெழுந்தது என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மக்தம் மர்சாக்கள் தான் இஸ்லாமிய எழுச்சியின் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இஸ்லாமிய எழுச்சி ஏற்பட வேண்டுமா, அங்கே மக்தம் மர்சாக்கள் சிறப்பாக நடைபெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும். மக்தம் மர்சா எப்படி மார்க்க எழுச்சிக்கு வித்திடுகிறது என்றால், இந்த மக்தம் மர்சால இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்கள் கற்றுத்தரப்படுகின்றன. இஸ்லாமிய அடிப்படை, ஒவ்வொரு முஸ்லிமும் சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்கிற கொள்கைகள், சில கொள்கைகள் இஸ்லாம் சொல்கிறது இல்லையா? இறைவனை நம்ப வேண்டும், இறைத்தூதரை நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும், இப்படி பல்வேறு கொள்கைகளை சொல்கின்றன. அந்த கொள்கைகளை
நம்முடைய இளவல்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கொள்கையினுடைய சில ஒரு சுருக்கமான அம்சம் அங்கே அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இஸ்லாமிய அடிப்படை என்று வருகிற பொழுது, மார்க்கத்தை பற்றிய அடிப்படை கல்வி என்று வருகிற பொழுது, இரண்டாவதாக பிரதானமாக இடம்பெறுவது கட்டாய கடமைகள். எதுவெல்லாம் ஒரு முஸ்லிம் செய்தாக வேண்டும். ஐவேளை தொழுதாக வேண்டும், ரமலானை நோன்பு நோற்றாக வேண்டும், தாய் தந்திரலுக்கு பணிவிடை செய்தாக வேண்டும். இப்படி பல்வேறு மார்க்கம் கற்றுத்தருகிற, மார்க்கம் நமக்கு கட்டாயப்படுத்துகின்ற, மார்க்கம் என்று சொன்னால் இறைவனும் இறை தூதரும் எதை கட்டாயப்படுத்துகிறார்களோ அந்த கட்டாயமான அம்சங்கள் என்ன. அது ரொம்ப நிறையலாம் இருக்காது, ஒரு 20-25 கடமைகள் தான் இருக்கும். அதை குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்துவது, அதற்கான அடிப்படை பயிற்சிகளை ஏற்படுத்துவது. மூன்றாவதாக மார்க்க கல்வியினுடைய அடிப்படை அம்சங்கள் என்றால், மூன்றாவது ஹராம்கள். மார்க்கம் சில விஷயங்களை தடை செய்கிறது. இணை வைப்பை தடை செய்கிறது, சிலை வழிபாட்டை தடை செய்கிறது, விபச்சாரத்தை தடை செய்கிறது, திருட்டை தடை செய்கிறது, மதுவை தடை செய்கிறது, போதையை தடை செய்கிறது, புகைப்பழத்தை தடை செய்கிறது. இந்த ஹராம்கள் ஒரு சிறிய பட்டியல், ஒரு 70-80 பெரும் பாவங்கள் இருக்கின்றன. மார்க்கம் தடை செய்த, இறைவனும் இறை தூதரும் தடை செய்த பாவங்கள். அந்த பாவங்களை குறித்த ஒரு புரிதலை அந்த இளவல்களுக்கு ஏற்படுத்துவது. நான்காவது அம்சம், மார்க்கங்களுடைய அடிப்படை அம்சங்கள், எதை செய்தால் உபரி நஃபிலான விஷயங்கள், எது செய்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும், கொள்கை விஷயங்கள், கட்டாயமான விஷயங்கள், ஹராமான விஷயங்கள், நன்மை தரக்கூடிய கடமை இல்லாத விஷயங்கள். இந்த 4 குறித்த இந்த மார்க்கத்தின் அடிப்படை அம்சங்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிய வேண்டிய இந்த அம்சங்களை குறித்த ஒரு புரிதல் தான் இந்த மக்தப் மர்சாக்களில் ஏற்படுத்தப்படுகின்றன. நம்முடைய இளவல்கள் ஒரு குறிப்பிட்ட பருவத்திலே இந்த மக்தப் மர்சாவிற்கு வருகை தருகிற பொழுது, அப்படி அவர்களுடைய வருகை உறுதி செய்யப்படுகிற பொழுது, அவர்கள் பிற்பாடு மார்க்கத்தை குறித்த ஒரு சிறந்த புரிதலோடு, ஒரு உரிய பயிற்சியோடு அவர்கள் வாழ்வதற்கு ஒரு பெரும் வாய்ப்பு ஏற்படும். உரிய பருவத்திலே வர வேண்டும் என்று நான் இங்கே சொல்லுகின்றேன். ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் வரணும். இங்கே ஒரு முரண்பாடு என்ன தெரியுங்களா? மக்தப் மர்சாக்கு நிறைய வர்றாங்க, பேரண்ட்ஸ் வர்றாங்க, பிள்ளைங்களை கூப்பிட்டு வர்றாங்க. 3 வயசு தான் இருக்கும், 4 வயசு இருக்கும், 5 வயசு இருக்கும். என் பிள்ளை நல்ல சூறாலாம் சொல்கிறான், நல்ல மனப்பாட சக்திங்க, இப்போவே நல்ல மனப்பாடம் பண்ணுறான், மார்சாவில் சேர்த்துக்குங்க. மார்சாவில் சேர்த்தாச்சு. 5 வயசு 6 வயசு 7 வயசு என்ன சொல்லித்தர முடியும்? ஒன்றும் முடியாது. 10 வயது வரை குழந்தைகள் அவர்கள் குழந்தை பருவத்திலே இருக்க வேண்டும். அயர்லாந்து போன்ற வளர்ந்த நாடுகளிலே 10 வயது வரை அவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தை பருவத்தினுடைய சுபாவங்களை அவர்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய பார்வையின் வெளிப்பாடு அது. 10 வயது வரை நாம் அவர்களை சிரமப்படுத்துவதால் எந்த பலனும் கிடையாது. ஒரு 4 வயசு பிள்ளைக்கு ஒரு சூறாவை கற்றுக் கொடுக்கணும், அந்த ஆசிரியர் எவ்வளவு மெனக்கெட வேண்டும். நம்ம கொண்டு வந்து ஈஸியாக விட்டுட்டு போயிடுறோம். என் பிள்ளைக்கு சூறா நிறைய சொல்லி கொடுங்க. 20-30 பிள்ளைகள் இருப்பார்கள், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லித்தர முடியும்? மர்சால சேர்த்தாச்சு. 1 மாசம் 2 மாசத்துக்கு பிறகு உடனே கேட்குறாங்க, எங்க எதுவுமே எந்த சூறாவும் சொல்லையே, எந்த துவாவும் சொல்லையே. நம்முடைய குழந்தைகளை நாம் எந்த பருவத்திலே சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அது கட்டாயம். 10 வயதிற்கு பிறகுதான் ஒரு சிறப்பான ஒரு ஞானமும் வெளிச்சமும் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும். கிரகிக்கின்ற ஆற்றல், உள்வாங்குகிற ஆற்றல், அப்சர்வ் பவர், இதெல்லாம் எப்போ ஏற்படும்? 10 வயதுக்கு மேலதான் ஏற்படும். 10 வயதிலிருந்து 15 வயது வரை, உயர்கல்வி பெறுகின்ற வரை, அந்த வயது வரை அவர்கள் மக்தப் மர்சாவில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நான் முரண்பாடு என்று சொன்னேன். முரண்பாடு என்ன தெரியுமா? எந்த வயதில வர வேண்டுமோ, அந்த பையன் 8வது படிக்கிறான், 9வது படிக்கிறான், அப்பதான் மர்சாவுக்கு வரணும். அப்பதான் அவன் திசை மாறுகின்ற பருவம் அது. இப்பொழுதுதான் அவன் தடுமாறுகின்ற பருவம். அந்த பருவத்தில் அவன் மதரசாவிற்கு வர வேண்டும். அப்ப பார்த்தா மதரசாவுக்கு வரமாட்டான். நம்ம எவ்வளவுதான் கெஞ்சினாலும் வர்றதே கிடையாது. 4 வயது 5 வயது நம்ம வேணான்னு சொல்லுவோம், வந்து சேர்த்துக்குன்னு சொல்லுவாங்க. 11 வயது 14 வயது 15 வயது பிள்ளைங்களை அனுப்ப மாட்டாங்க. இதுதான் இன்றைய நிலை, யதார்த்த நிலை. இப்படி மக்தப் மர்சாக்கள், மார்க்கங்களுடைய எழுச்சிக்கு வித்திட வேண்டிய மக்தப் மர்சாக்கள், செழித்தோங்க வேண்டிய மக்தப் மர்சாக்கள், இன்றைக்கு அதனுடைய தரம் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. மக்தப் மர்சானுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய தொய்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. நிறைய பள்ளிகள்ல காலையிலும் மாலையிலும்
நூற்றுக்கணக்கான மக்கள் நூற்றுக்கணக்கான சிறுவர் சிறுமியர் கற்றது போக இன்றைக்கு ஒருவேளை மதரசா நடக்குது. காலையில் நடந்தா சாயங்காலம் இல்லை, சாயங்காலம் நடந்தா காலையில இல்லை. முஸ்லிம்கள் அடர்த்தியாக வசிக்கின்ற நம்முடைய ஆழ்வார்தோப்பு பகுதி போன்ற பகுதிகளில் கூட இன்றைக்கு மக்தப் மதரசாக்கள் செழிப்பாக இல்லை. ஒரு சில பள்ளிகளிலே மக்தப் மதரசாக்கள் சுத்தமா நடைபெறுவதும் கிடையாது. மக்தப் மதரசாக்கள் சிறந்த முறையில நடைபெறுகிற பொழுதுதான் அங்கு இளைய தலைமுறை நல்ல முஸ்லிம்களாக உருவாக்கப்படுவார்கள் என்பதை நாம் அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்தப் மதரசாவுடைய இந்த வீழ்ச்சியினால் இன்றைக்கு சமுதாயம் என்னென்ன பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்க வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஒழுக்க வீழ்ச்சி மிகப்பெரிய ஒரு கவலையோடு நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அம்சம். நம்முடைய இளவல்களிடத்திலே ஒழுக்க சீர்கேடுகள் நிறைந்து போயிருக்கின்றன. அதற்கு காரணம் என்ன? உரிய பருவத்திலே அவனுக்கு உரிய விஷயங்கள் வழங்கப்படவில்லை. போதை தவறு என்று அவனுக்கு சொல்லப்படவில்லை. மது தவறு என்று சொல்லப்படவில்லை. மறுமை இருக்கிறது என்று அவனுக்கு சொல்லப்படவில்லை. சொல்லப்படுகின்ற இடங்களுக்கு அவன் அழைத்து செல்லப்படவில்லை. அழைத்து செல்லப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படவில்லை. அதுதான் மிக முக்கியமான காரணம். இன்றைக்கு நிறைய விவாகரத்துகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. கல்யாணம் பண்ணியாச்சு, 3 மாசம் 4 மாசத்துல விவாகரத்து நிறைய அது போன்ற வழக்குகள் ஒவ்வொரு பள்ளியிலும் குவிந்து கிடக்கின்றன. திருமணம் நடத்தி வைக்கின்ற அந்த மகிழ்ச்சி நிர்வாகிகளுக்கு இல்லை. ஏனென்றால் அடுத்தடுத்து வழக்குகள், விவாகரத்தினுடைய வழக்குகள், பஞ்சாயத்து நிறைய இருக்குது. இன்றைக்கு நிறைய மஸ்ஜிதுகளிலே அடுத்த கட்டத்தில் அந்த மஸ்ஜிதை வழிநடத்தி செல்லக்கூடிய நிர்வாக பெருமக்கள் இல்லை. 80 வயசு 90 வயசு அவரே தான் இருக்கிறார். காரணம் அடுத்த தலைமுறை இல்லை, லீட் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. அது நிறைய ஒழுக்க வீழ்ச்சிகளை போலவே நிறைய விளைவுகளை இன்றைக்கு சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய பேராபத்து என்ன? இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்கள் வகுப்புவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிற, வகுப்புவாதிகளுடைய முகாம்களுக்கு சென்று விடுகின்ற ஒரு துரதிருஷ்டவசமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை இழிவுபடுத்துறாங்க. யார்? நம்முடைய முஸ்லிம்கள் தான் இழிவுபடுத்துகிறார்கள். வகுப்புவாதிகளுக்கு ஆதரவாக இருப்பது யார்? நம்முடைய முஸ்லிம்கள். அதற்கு காரணம் என்ன? இஸ்லாத்தை குறித்த புரிதல் அவர்களுக்கு இல்லை. வகுப்புவாதிகள் சொல்லித் தருகிற இஸ்லாத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இறைவனும் இறை தூதரும் சொல்லித் தருகிற இஸ்லாத்தை கற்றுத் தருகின்ற அந்த தருணங்களை அவர்கள் வீணடித்து விட்டார்கள். அவர்களுக்கு அந்த தருணங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி தரப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி பல்வேறு வகையான விளைவுகளை நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அடிப்படை காரணம் மார்க்க கல்வி அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. மார்க்க கல்வி வழங்கப்படுகின்ற அந்த தருணங்களில் அவர்கள் மக்தப் மதரசாவிற்கு செல்லவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மக்தப் மதரசாவுடைய எழுச்சிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். அதில் பிரதானமான பங்கு யாருடைய பங்கு? மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கு அதில் பங்கு இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு, இமாம்களுக்கு அதிலே பங்கு இருக்கிறது. படிக்கின்ற மாணவர்களுக்கு அதிலே பங்கு இருக்கிறது. எல்லாருடைய பங்களிப்பை விட பெற்றோருடைய பங்களிப்பு தான் அதிலே மிகவும் பிரதானமானது. 10 to 15 வயது வரை உள்ள சிறுவர் சிறுமியர் மக்தப் மதரசாவிற்கு 5 ஆண்டுகள் செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் தீர்மானம் செய்துவிட வேண்டும். அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய மக்தப் மதரசாவிற்கு செல்ல வேண்டும். இன்றைக்கு ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. நான் மார்க்கத்தை கற்றுத்தருகிறேன் என்கிற பெயரில் குர்ஆனை ஓதி தருவதைத்தான் நாம் மார்க்கமாக இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆனை அரபியில பார்த்து படிச்சா போதும், மார்க்க தெரிஞ்சிரும். குர்ஆனை கற்றுக்கொள்வது என்பது வேறு. குர்ஆனை கற்றுக்கொள்வதுதான் மார்க்கம். நபிமொழியை கற்றுக்கொள்வதுதான் மார்க்கம். ஆனால் குர்ஆனை பார்த்து படிப்பது மார்க்கமா என்றால் அங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுந்து நிற்கிறது. ஏங்க பிள்ளைய மர்சாக்கு அனுப்பல, பையன் மர்சாக்கு வரலையே? அவர் 2 தடவை குர்ஆன் ஓதி முடிச்சுட்டாங்க, அதனால வர்றதில்லை. 14 வயது 15 வயது 2 தடவை குர்ஆன் ஓதி முடிச்சிட்டார். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், மார்க்க கல்வியினுடைய அடிப்படை அம்சங்கள் மக்தப் மதரசாவிலே கற்றுத்தரப்படுகின்றன. அப்படி என்றால் இந்த மார்க்க கல்வியினுடைய அடிப்படை அம்சங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொள்கின்ற வகையில் 5 ஆண்டுகள் தொடர் வருகை இருக்க வேண்டும், தேர்வு இருக்க வேண்டும். பல்வேறு கோணங்களில் அந்த 5 ஆண்டுகளிலே மார்க்கத்துடைய எல்லா அம்சங்களும் அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் என்றால் மஸ்ஜிதுகளில் நடைபெறுகின்ற மக்தப் மதரசாக்களே நம்முடைய குழந்தைகள், இளவல்கள் சேருவது உறுதி செய்யப்பட வேண்டும். அங்கங்க நிறைய வீடுகள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, மதரசாக்கள் சின்ன அளவில் நடக்குது.
அதுக்கு நம்ம அனுப்பிடுறோம். அதனால் பாதிக்கப்படுவது எது? இந்த பள்ளியிலே நடைபெறக்கூடிய மக்தவ மர்சாக்கள். பள்ளியிலே மக்தவ மர்சாக்கள் என்பது ஒரு அமைப்புக்கு உட்பட்டது. இங்க நிர்வாகம் இருக்கும், சிலபஸ் இருக்கும், ஆசிரியர் இருப்பாங்க. ஆசிரியர் நிர்வாகத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார், பாடத்திட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும். இப்படி பல்வேறு அம்சங்கள் கொண்ட ஒரு அமைப்பை நாம் நிராகரித்து விட்டு வீடுகளிலே நடைபெறக்கூடிய அந்த மக்தவ மர்சாக்களில் நாம் நம்முடைய பிள்ளைகளை சேர்ப்பதன் மூலமாக இந்த அமைப்பு சீர்குலைகிறது என்பதை நாம் பிரதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பெற்றோருடைய மிக முக்கியமான கடமை என்ன? பள்ளிவாசலுக்கு போகணும், பள்ளிவாசல் நடைபெறக்கூடிய மக்தவ மர்சாவில் நம்முடைய பிள்ளைகள் படிப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதே போல இன்றைக்கு மக்தவ மர்சாவிலே ஒரு சிறப்பான அந்த நடைபெறாமல் போறதற்கான அடிப்படை காரணம் பொது கல்வியினுடைய தவறான புரிதல். நம்ம பொது கல்வியை நம்ம எப்படி விளங்கி இருக்கிறோம் அப்படின்னா, அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி விளங்கி இருக்கிறோம். +2 வரையும் படிக்கணும், அதுக்கு பிறகு கல்லூரி படிக்கணும், அதுக்கு பிறகு இவையெல்லாம் மார்க்கமே கட்டாயப்படுத்துகிறது. உண்மைதான், பொருளாதாரம் மார்க்கம் கட்டாயப்படுத்துகிறது. பொருளீட்டுவதற்கு எதெல்லாம் கட்டாயமோ அதுவெல்லாம் கட்டாயப்படுத்துகிறது மார்க்கம். பொது கல்விக்கு நம்முடைய பிள்ளைகள் சேர்வது நிறைய மார்க் அறிஞர்களால் அது ஊக்கப்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு கூட நம்ம பிள்ளைகள் கூட பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்பாம இருந்தோம். மார்க் அறிஞர்கள் சொன்ன காரணத்தால் மார்க்கம் இதை கட்டாயப்படுத்துகிறது. பொது கல்வியை நாம் பயில வேண்டும், பயனுள்ள கல்வி எல்லாமே மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது என்றெல்லாம் விவரித்த பிறகு, பிரச்சாரம் செய்யப்பட்ட பிறகு இன்றைக்கு ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருளால் முஸ்லிம்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியில் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சியின் விளைவாக நம்முடைய பிள்ளைகளுடைய உலக வாழ்க்கை என்கிற அந்த எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக மறுமையினுடைய அந்த எதிர்காலம், மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த எதிர்காலம் பாழ்படுகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்வது கிடையாது. இந்த மதரசாக்களுடைய வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பொது கல்விக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை வழங்கியதுதான். காலையில மரசு நடந்துகிட்டு இருந்துச்சு, ஏன் இல்லை இப்போ காலையில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், 7 மணிக்கே போகணும், 6 மணிக்கே போகணும். சில ஸ்கூல் எங்க 9 மணிக்கு தானே திறக்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஆட்டோ 6 மணிக்கு வந்துடும், 7 மணிக்கு வந்துடும், ரொம்ப தூரம் தொலை தூரத்தில் பயணம் செய்யணும். சரி, காலையில மதரசா போச்சு. சரி, சாயங்காலம் மதரசா, அது என்ன ஆச்சு? டியூஷன். ஸ்கூல் விட்டு வந்த உடனே டியூஷன் போயிடணும். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், மதரசாவிற்கு அனுப்புவதும் பெற்றோருடைய கடமை, பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதும் பெற்றோருடைய கடமை என்றால், இந்த 2 கடமையில ஒரு கடமையை நாம் செய்துவிட்டு இன்னொரு கடமையை நாம் உதாசீனப்படுத்துவது என்பது, அதுவும் மறுமை வாழ்க்கையை பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில் ஒரு பெரிய பொறுப்பை உதாசீனப்படுத்துவது என்பது எப்படி சரியாகும்? மரணத்திற்கு முந்தைய 30 வயதிலே, 40 வயதிலே, 50 வயதிலே என்னுடைய பிள்ளை மருத்துவனாக, டாக்டராக, இன்ஜினியராக இருக்க வேண்டும் என்றால் விரும்புகிறோம் என்றால், அது சரி என்று சொன்னால், அதற்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம் என்று சொன்னால், மரணத்திற்கு பிறகு அவன் மறுமையில் விசாரணை எதிர்கொள்ள வேண்டும், அவன் சோனம் செல்ல வேண்டும். மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த மறுமை வாழ்வில் அவனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கடமையை நாம் ஏன் நினைத்து பார்ப்பதில்லை? அதையே நாம் உதாசீனப்படுத்துகிறோம். உண்மையில் அந்த மறுமை பெருவாழ்வு சிறப்பாக இருப்பதற்கான முதன்மையான பொறுப்பு பெற்றோர்களை சார்ந்தது. அப்படி என்றால் மக்தவ மர்சாக்களுக்கு தான் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், அழுத்தம் தர வேண்டும். மக்தவ மர்சா பொது கல்விக்கு என்றைக்குமே தடை கிடையாது. மக்தவ மர்சாவுக்கு போல, அதனால 10th நிறைய மார்க் வந்துருமா, மதிப்பெண்கள் கிடைத்து விடுமா, யாராவது உத்தரவாதம் தருகிறார்கள் என்றால் கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம் வச்சா நீங்க மர்சாக்கு வர்றது கிடையாது, ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா மர்சாக்கு வர்றது கிடையாது. இப்படி பல காரணங்களால், அதே போல மிகப்பெரிய அளவில் இந்த டியூஷன்களால் 6 மணிக்கு மேல 5 மணியிலிருந்து 6 மணி மாலை மதரசா என்று சொன்னால், 6 மணிக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளை டியூஷனில் சேர்ப்பது என்ன தடை இருக்க முடியும்? நம்ம தான் கொண்டு போய் டியூஷனை சேர்க்கிறோம். என் பிள்ளை 6:30க்கு தான் வருவான், ஓகேவான்னு கேளுங்க, இல்லையா வேற டியூஷனை பாருங்க. இங்கே என்ன நடைபெறுகிறது என்றால், இங்கே மக்தவனுடைய ஆசிரியரிடத்தில் மக்கள் வருகிறார்கள், பெற்றோர் வருகிறார்கள். 5:30 மணிக்கெல்லாம் நீங்க விட்டுருங்க. 5:10க்கு அசர் தொழுக, 5:10க்கு அசர் தொழுக, அசர் தொழுக முடிகிறதுக்கே 5:30 ஆயிடும். 5:30க்கு எப்படி பையனை விட முடியும்? என்ன அவன் கற்றுக்கொள்வான்? சரியான வருகை இல்லை,
வந்தாலும் கூட குறித்த நேரத்திலே வருவது கிடையாது. இப்படி எல்லா வகையான பிரச்சனைகளும் இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்குள் அவனிடத்தில் இந்த மார்க்கத்தை அவனுடைய உள்ளத்திலே புகுத்துவது என்பது ஒரு பெரும் சவால். அந்த சவாலுக்கு பெற்றோருடைய துணை தேவை, ஆசிரியருடைய துணை தேவை, நிர்வாகிகளுடைய துணை தேவை, மாணவருடைய துணை தேவை. எல்லோரும் சேர்ந்துதான் இளைய தலைமுறையை உருவாக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم பிஈமான். சூனத்துடைய ஒரு காட்சியை அல்லாஹ் சொல்லுகின்றான். சூனத்தில் அந்த சுவன வாழ்வை அழகாக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் சொல்லுகின்றான். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயாச்சு. சொர்க்கத்துக்கு போன பிறகு அந்த சுவன வாழ்வு அழகாக இருப்பதற்கு அல்லாஹ் இந்த அத்தூர் அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய சுவன வாழ்க்கையை சுகந்தமாக்கக்கூடியது எது தெரியுமா? வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم பிஈமான் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُம். நீங்கள் சுவனத்திற்கு சென்று விடுவீர்கள். அங்கே சென்ற பிறகு உங்களுடைய சந்ததிகளை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பார்க்குறீங்க, பேர பிள்ளைகளை பார்க்குறீங்க என்றால் அது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் அதற்கு ஒரு நிபந்தனையை சொல்லுகின்றான். நீங்கள் சூனத்திற்கு சென்று விடுகிறீர்கள். யார்? ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் சூனத்திற்கு செல்வார்கள். உங்களுடைய சந்ததிகளும் சூனத்திலே உங்களையும் அவர்களை நாம் ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு நிபந்தனை அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்க நிறைய நற்செயல்கள் செய்திருக்கிறீர்கள், நீங்கள் மறுமையில சுவர்க்கத்திற்கு சென்று விட்டீர்கள், உங்களுடைய சந்ததிகளும் செல்ல வேண்டுமா? அவர்கள் அமல்கள் குறைவாக செய்திருந்தாலும் கூட உங்களுடைய பொருட்டால் அவர்களும் சூனத்திலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அத்தா செஞ்ச மாதிரி அமல்கள் மகன் செய்யல, ஆனால் ஈமான் இருக்கிறது என்றால் அத்தாவும் மகனும் ஒன்னா சூனத்தில் இருப்பார்கள். ஈமான் உறுதி செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இளவல்கள் ஈமானை தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஈமானை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாளை மறுமை அவர்கள் சூனத்தில் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஈமான் அவர்களுக்கு செல்ல வேண்டும், இஸ்லாம் அவர்களுக்கு செல்ல வேண்டும், இந்த மார்க்கத்தை அவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த மக்தப் மதரசாக்கள் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மக்தப் மதரசாவுடைய எழுச்சி என்பது இந்த மார்க்கத்தினுடைய எழுச்சி என்பதை நாம் புரிந்து கொண்டு அவற்றை சிறப்பாக செயல்படுவதற்கான எல்லா வகையான முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய இளவல்களுக்கு ஒரு சிறந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் வழங்கி நம்மோடு நாமும் அவர்களுமாக சூனத்திலே ஒன்று சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானா என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிகுன் கரீமுன் பர் ரഊஃபுர் ரஹீம் ரப்புன் ஹலீம்.